இவருக்கு வயசு 45, தலை சுத்தல் 4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு ஒன்று 6 டெஸ்ட் பண்ணுவோம். ஒன்றும் வைட்டல் சயின்ஸ் செக் பண்ணுவோம், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம், நிற்க வச்சு உட்கார வச்சு படுக்க வச்சு 3 பிபி எடுக்கும். 2 கையில் பிபி இருக்கும், கால்லையும் பிபி எடுக்கும். ரெண்டாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன். கொரோனா டைம் பாருங்கள், ஆக்சிஜன் குறைதான், 90-80 போச்சுன்னு தலை சுத்தல் வந்து ஆக்சிஜன் குறைதான். ஹார்ட் மானிட்டரில் பார்ப்போம், இன்னும் ஹார்ட் ரேட் எப்படி போகுது, நல்லா சீராக போகுதா இல்லை விட்டு விட்டு போகுதா, எக்டாபிக் பீட்ஸ் இருக்கா இல்லை நார்மல் சைனஸ் இருக்கா. இசிஜி எடுப்போம், பிளட் சுகர் பண்ணுவோம், ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம், சுகர் சம்மந்தப்பட்ட HbA1c பிளட் சுகர் டேரக்ஷன் பண்ணுவோம். அப்புறம் ஹார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எக்கோ கார்டியோகிராஃபி டெஸ்ட் பண்ணுவோம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 டாக்டர் 2 டாக்டர் 3 டாக்டர் செக் பண்ணுவோம். 4வது ENT டாக்டர் வர வைப்போம். 5வது நரம்பு டாக்டர் ராமகிருஷ்ணன் வர வைப்போம். வெர்டைகோ டெஸ்ட்னு ஒன்று, ஒரு படுக்கையில் படுக்க வச்சு டப்புன்னு நிறுத்தணும், டப்புன்னு படுக்கை, வெர்டைகோ டெஸ்ட். அந்த டெஸ்ட்டு இத்தனை டெஸ்ட்டும் இருக்குது. இந்த டெஸ்ட் பண்ணால்தான் என்ன வியாதின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இது சாதாரண தலை சுற்றலா சீரியஸான தலை சுற்றலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் வேணும். சும்மா 4000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். சும்மா ஒரு ஊசி போடுங்க அப்படின்னா ஊசி போடலாம், அது பழையபடி வெரட்டின் மாத்திரை கொடுங்க சரியாக போகும்னா வெரட்டின் மாத்திரை கொடுக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம். இது ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. நாளைக்கு ஸ்ட்ரோக்காக மாறலாம். ஸ்ட்ரோக்குன்னா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுன்னா, நம்ம எம்ஜிஆர், பெரியவர் எம்ஜிஆர் இருந்தாலே அவருக்கு ஒரு கை கால் வரல, பேச்சு வரல, அந்த மாதிரி 5 மணிக்கு எந்திரிச்சு 3/4 மணி நேரம் உடல் பயிற்சி, எக்ஸசைஸ், ஏதோ ஒரு எக்ஸசைஸ், ஓடுறதோ பிடிக்கிறதோ ஏரோபிக் எக்ஸசைஸோ ஸ்விம்மிங் பண்ணுறதோ ஜிம்னாசியத்துக்கு நீங்கள் காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சு கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. காலையில் 5 கோயிலுக்கு போனால் நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஒருத்தர் கேள்வி கேட்டேன், சார் 5 மணிக்கு எழுந்துச்சு எந்த கோயிலுக்கு போகிறீங்கண்ணா? கோயிலுக்கு போகிறதில்ல டாக்டர்ண்ணா. ஓ, நீங்கள் நாத்திகவாதியான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கோயிலுங்கிறது ஜிம்னாசியம். என்னுடைய ஜிம்னாசியம், எனக்கு பெட்ரூம் பக்கத்துலேயே நான் ஒரு சின்ன ஜிம் வச்சுருக்கேன், எங்கள் ஒய்ஃப் தான் பண்ணி கொடுத்தாங்க. பெட்ரூம் இங்கே, எனக்கு அட்டாச்டு ஜிம் இருக்குது. இந்த வயசில், எந்த வயசும் நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் உங்களோட வயசு ஜாஸ்தி, அந்த வயசுலேயே காலையில் 3/4 மணி நேரம் அங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா பக்கத்துலேயே இருக்குது ஜிம்மு. நான் கார் எடுத்துகிட்டு எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதில் தடன்னு ஆடுற ஒரு மிஷின் இருக்குது, ரேட்லிங் மிஷின். அப்புறம் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அப்புறம் நடக்கிறதுக்கு ஒரு கிராஸ் ஒரு மிஷின் இருக்குது. ஒரு ட்ரெட்மில் ஒன்று இருக்குது. அப்புறம் மூச்சு வாங்குறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. அப்புறம் ஸ்டீம் மிஷின் ஒன்று இருக்குது. இத்தனையும் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சுவேன். அப்புறம் பைசைக்கிள், ரெக்கம்பண்ட் பைசைக்கிள், நல்லா, அதாவது ஒரு கிரவுண்டில் போய் 1 மணி நேரம் பண்ணுற வேலையை 20 மினிட்ஸில் எங்கள் வீட்டிலே பண்ணிடுறேன். காலையில் எழுந்துச்சு 2 டம்ளர் சுடுதண்ணி சாப்பிட்டுட்டு, அந்த ஒரு டம்ளர் பால் வரும், அது ஒரு 6 மணிக்கு வரும். 5:30 மணிலேருந்து 6 வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடும். நானே இந்த வயசில் பண்ணுறேன்னு உங்களெல்லாம் சின்ன வயசு மாதிரி தெரியுதே, நீங்கள் பண்ணலாம் இல்லையா? உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு முக்கியம். உடம்பு எக்ஸசைஸ் பண்ணால் தெம்பு வந்துடும். ஒரு கடவுள் சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போய் திருப்பதியில் போய் பார்க்குறோமில்ல, அவர்கிட்ட பார்த்தா என்ன தெம்பு வருமோ உங்கள் வீட்டிலே வர வச்சிடலாம். வேணா பெருமாளுடைய ஃபோட்டோ போட்டுக்கோங்க, உங்கள் ட்ரெட்மிலுக்கு முன்னால் ஒரு பெருமாள் ஃபோட்டோ பார்த்துக்கல. நல்ல செய்தி தானே சார்? உடம்பு நல்லா இருக்கணும்னா உங்கள் உடம்புக்கு எக்ஸசைஸ் வேணும். வயிறார சாப்பிட்டா நொறுங்க தின்னா நோவு வராதுங்கிறது தப்பு. நொறுங்க தின்னா நோவு வராதுன்னா நீ நிறைய வயிறார சாப்பிட்றதில்ல, வாயில் போட்ட ஆகாரத்தை 10 செகண்ட் இல்லை 20 செகண்டு நல்லா நொறுங்க தின்னு முழுங்கணும்.